பைபிளிலே ஒரு அந்நியன் இருந்தான். சுமார் 2400 தேவ தேவியரை பூஜித்துக் கொண்டிருந்த ஒரு பக்தன். ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனுடைய ஏவுதலினாலே அந்த அந்நியனான ராஜா எருசலேமுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு போனான். சென்று எருசலேமிலும் யூதேயாவிலும் இருந்த ஜனங்கள் எல்லோரையுமே கூட சிறைபிடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போய்விட்டான். அவனுடைய பெயர் நேபுகாத்நேச்சார். அப்படி சிறைபிடித்து சென்ற வேளையிலே தன்னோடு கூட எருசலேமிலே இருந்த தேவாலயத்திலே தேவனுக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை, பரிசுத்த பாத்திரங்களை, பொன் பாத்திரங்களையும் கூட எடுத்துக்கொண்டு போனான். ஒரு தேசத்தின் மீது யுத்தம் தொடுக்கிற போது அந்த யுத்தத்திலே எது கிடைத்தாலும் அதையெல்லாம் அவர்கள் அபகரித்து தங்களுடைய சுதந்திரமாக்கிக் கொள்வார்கள். அதை சாதாரணமாக என்ன சொல்வார்கள்? கொள்ளை சொத்து என்பார்கள். எது கிடைத்தாலும் அதை அவர்கள் தங்கள் அபகரித்துக் கொண்டு விடுவார்கள். இனி அது என்னுடையது என்று சொல்லிவிடுவார்கள். யுத்தத்திற்கு போகிற எல்லோருமே கூட எந்த தேசத்துக்கு எதிராக போகிறார்களோ அந்த தேசத்திற்கு போய் பிரஜைகளை தோற்கடித்து அபகரித்துக் கொள்வார்கள். யாருக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ அந்த பொருட்களை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். இந்த ராஜா எருசலேமுக்கு எதிராக யுத்தம் தொடுத்த போது அவனும் கூட அநேக பொருட்களை கொள்ளையடித்து போனான். அப்படி கொள்ளையடித்து போனவைகளிலே தேவனுடைய ஆலயத்திலே இருந்த பொன் பாண்டங்கள், உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். அப்படி கட்டப்பட்ட அந்த தேவாலயம் மிகுந்த வெளியேறப்பெற்ற பொன்னாலும் இன்னும் பிற பொருட்களாலும், சொல்லப்போனால் 24 கேரட் கோல்டு என்று சொல்வோம் அல்லவா, சுத்தமான பொன்னினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தை, அதேபோல பரிசுத்த ஸ்தலத்திலே உபயோகப்படுத்துகிற பாண்டங்களை எல்லாம் அந்த சுத்த பொன்னினாலே செய்து வைத்திருந்தான். அதற்கு தேவையான பொன்னையெல்லாம் தாவீது தான் கடினமாய் உழைத்து சேர்த்தவைகளில் அநேகமானவைகளை ஆலயத்திற்காக வைத்து வைத்தான். அவற்றை கொண்டு அவன், அதாவது தாவீது சேர்த்து வைத்த பொன், சாலமோன் சேர்த்து வந்த பொன், அதேபோல ஜனங்கள் கொடுத்த பொன், அதேபோல பொன்னாலான பூச்சுக்களால் கூடிய பொருட்களால் ஆலயத்தை அலங்கரித்தான். ஆனால் நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மீது யுத்தம் தொடுத்த போது ஆலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான். ஆனால் ஒரு விசித்திரமான வேலையை செய்தான். அவன் என்ன செய்தான் என்றால், அவன் அபகரித்து கொள்ளையாடின அந்த பொன்னை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே வைக்கவில்லை. வேற என்ன செய்தான்? தன்னுடைய மனைவிக்கும் கொடுக்கவில்லை. இங்க பார், தேவையான அளவுக்கு பொன்னை கொண்டு வந்திருக்கிறேன் என்று தன் மனைவிக்கும் தரவில்லை. என்றால் அவன் என்ன செய்தான்? அதை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாங்க, தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். கவனிங்க, அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். என்ன செஞ்சான்? கொஞ்சம் கவனிங்க. தான் யுத்தத்திற்கு போனபோது அங்கிருந்த தேவாலயத்திலே பொன் பாத்திரங்களை, உபகரணங்களை, அவைகளெல்லாம் தன் கையிலே கிடைத்த போது நேபுகாத்நேச்சார் நேரடியாக அவைகளை கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய பீரோவிலே வைக்கவில்லை, தன்னுடைய லாக்கரிலே ஒளித்து வைக்கவில்லை, மனைவிக்கும் தரவில்லை, பிள்ளைகளுக்கும் பொன்னாலான அணிகலன்களை உருவாக்கவில்லை. அவன் அதை என்ன செய்தான் என்றால், நேராக அவைகளை கொண்டு போய் தான் பூஜை செய்கிற தேவர்களின் ஆலயத்திலே, அந்த கோவில்களிலே இருக்கிற பண்டசாலையிலே அவைகளை வைத்து விட்டான். இது எதை நமக்கு காட்டுகிறது என்றால், நேபுகாத்நேச்சாருக்கு தன்னுடைய தெய்வத்தின் மீது இருந்த பக்தியை வெளிக்காட்டுகிறது. தான் யுத்தத்திலே சம்பாதித்தவைகளை தான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தானே வைத்துக் கொள்வதற்கு, சொந்தம் என்று நினைப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் தான் கொள்ளையாடின பொருளை கொண்டு போய் எந்த இடத்திலே வைக்கிறான்? தான் தெய்வம் இருக்கும் கோவில் வைக்கிறான். காரணம் என்ன?
அவன் அந்த தெய்வத்திற்கு பக்திமான். இவைகளெல்லாம் யாருக்குரிய பொருட்கள்? தேவனுக்குரிய பொருட்கள். தேவனுக்குரிய பொருட்களான தேவாலயத்திலே இருந்த அந்த உபகரணங்களை தேவன்தான் நேபுகாத்நேச்சரிடத்திலே ஒப்புக் கொடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே சமயத்திலே தேவனுடைய இந்த பாண்டங்களை குறித்ததான இந்த பாத்திரங்களான இவைகளை தன் குமாரனான பெல்ஷாத்சார் பரிசுத்த குலைச்சலாக்க முயற்சி செய்தான். தேவனுடைய ஆலயத்திலே உபயோகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த தேவனுடைய பாத்திரங்களை தீட்டுப்படுத்த பரிசுத்த குலைச்சலாக்க முயற்சி செய்த அந்த பாத்திரங்களை திராட்சரசம் ஊற்றுவதற்காக பயன்படுத்திய போது, தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்த முயற்சி செய்தபோது தேவன் கோபத்தால் பெல்ஷாத்சாரை அன்று ராத்திரியோடு ராத்திரியாய் கொன்று போட்டார். ஏனென்றால் அவைகள் எல்லாம் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், தேவனுக்குரிய சொத்து. தேவனுக்குரிய சொத்தை நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்து தனக்காக பயன்படுத்தவில்லை. மிகவும் ஜாக்கிரதையாக அவைகளை கையாண்டான். ஆனால் அந்த தேவனுடைய சொத்தை தனக்காக பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தபோது பெல்ஷாத்சார் தேவனால் தண்டிக்கப்பட்டான். நம்மில் அநேகருக்கு ஆகான் என்பவனை குறித்த கதை தெரிந்திருக்கும். ஆகான் தேவனுக்குரிய பொன் பாளங்களை ஒளித்து வைத்தான் என்றும், அப்படி ஒளித்து வைத்ததினாலே இஸ்ரவேலர்களின் தோல்விக்கு காரணமானான் என்பதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். எதற்காக தேவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது? ஆகான் அந்த பொன் கம்பிகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்ட போது, அதே சமயத்தில் யோசுவா தன்னுடைய சேவகர்களை அல்லது தன்னுடைய சேனையை ஊர் என்ற பகுதிக்கு எதிராய், ஆய் என்ற பட்டணத்துக்கு எதிராய் அனுப்பி வைத்த போது தோற்று போனார்கள். 36 படை வீரர்கள் உயிரிழந்து போனார்கள். அது ஒரு சின்ன பட்டணம். ஆனாலும் கூட யோசுவா வெற்றி கொள்ள முடியவில்லை. அவன் அழுதான், வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, என்ன ஆண்டவரே இது, எனக்கு முன்னால யாரு நிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, யாராலும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்றீர். ஆனால் ஒரு சின்ன பட்டணத்துக்கு எதிராய் போய் நாங்கள் தோற்றுவிட்டோமே, மேற்கொள்ள முடியவில்லை, ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அவன் அழுதான், அழுது புலம்பினான், ஜெபித்தான். அப்பொழுது தேவன் வெளிப்படுத்தினார், இஸ்ரவேல் எனக்கு முன்பாக பாவம் செய்தார்கள் என்று. யார் செய்த பாவம் அது என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணிய போது தேவன் அதை வெளிப்படுத்தி காட்டினார். அந்த பாவம் செய்த நபர் யார் என்றால் ஆகான் என்பது வெளிப்பட்டது. ஆகான் செய்த பாவம் என்னவென்றால், அந்த பொன் பாளங்களை எல்லாம் அவன் எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டான். எரிகோ பட்டணத்திற்கு எதிராய் போகும்போது அந்த எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணம். எனவே சபிக்கப்பட்ட எரிகோவிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளக் கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் பொன் பாளங்களை பார்த்தபோது அதன் மீது ஆசை வைத்து அதை எடுத்து ஆகான் தன் கூடாரத்திலே ஒளித்து வைத்துக் கொண்டான். அப்படி ஆகான் செய்த அந்த பாவத்தினாலே அநியாயமாய் தன் உயிரையும் அவன் இழந்து போனான். தன் மனைவி, பிள்ளைகள் என்று எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். எதற்காக தேவன் ஆகான் செய்த அந்த தப்பை அவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொண்டார்? நாம் சாதாரணமாக என்ன யோசிப்போம் என்றால், ஆகான் பொன்பாலங்களை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டான், சபிக்கப்பட்டவைகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டான், எனவேதான் சிட்சிக்கப்பட்டான் என்று சாதாரணமாக நாம் நினைப்போம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம், உண்மையான விஷயம் வேறு. வேகமாக அந்த விஷயத்தை கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வியையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக் கொண்டேன். கவனிங்க, இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். என்ன செய்தான் அந்த ஆகான்? பொன் பாளங்களை, 50 சேக்கல் நிறைய அளவுள்ள பொன் பாளங்களை, 200 சேக்கல் அளவுள்ள வெள்ளியையும் எடுத்து ஒளித்து வைத்து விட்டான். 25வது வசனம். அங்கே யோசுவா இப்படி சொல்லுகிறான், கவனிங்க, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். பொன் பாளங்களை எடுத்து ஒளித்து வைத்ததினாலே தேவன் கோபப்பட்டவராய் ஆகானுக்கும் ஆகானுக்குரிய எல்லாவற்றின் மீதும் சிக்ஷை விதித்தார். எதற்காக தேவன் அவ்வளவு பெரிய சிக்ஷை விதித்தார் என்று கேள்வி எழுப்பினால், இன்னும் கொஞ்சம் முன்னால போய் பார்க்கலாம். வாசிக்கிறேன், 6வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம்.
சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். எனவே அதில் உள்ள எதையுமே நீங்கள் தொடக்கூடாது என்று தேவன் எச்சரித்திருந்தார். 19வது வசனம், வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். தயவு செஞ்சு கவனிக்கணும், தேவன் கட்டளையிட்டிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு ஆகிய இந்த பாத்திரங்கள் எல்லாமே அது தேவனுடைய பொக்கிஷத்திலே சேர்க்கப்பட வேண்டியவை. அவைகளெல்லாம் தேவனுக்குரியவைகள், தேவனுக்கு உரியவைகள், தேவனுடைய சந்நிதியிலே வைக்கப்பட வேண்டியவைகள் என்பதால் நீங்கள் ஒருவருமே அதன் மீது ஆசைப்பட்டு கொள்ளையாடுகிற பொன்னை வெள்ளியை வைத்துக் கொள்ளவோ அபகரிக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. என்றால் இப்போ ஆக்கான் எடுத்து ஒளித்து வைத்தது யாருக்கு சம்பந்தப்பட்டது? தேவன் சம்பந்தப்பட்டவை. யாருக்குரியவை? யாரிடத்தில் இருக்க வேண்டியவை? தேவனுக்குரியவை, தேவனிடத்தில் இருக்க வேண்டியவைகள். ஆனால் ஆகான் என்ன செய்கிறான்? தேவனுக்குரியவைகளை, தேவனிடத்திலே இருக்க வேண்டியவைகள் அவன் என்ன செய்தான்? தன்னிடத்தில் எடுத்து ஒளித்துக் கொண்டான், அதை அபகரிப்பதற்கான முயற்சி செய்தான். இது நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், தேவனுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் உத்தேசிக்கிறவைகளை, தேவனுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கிறவைகளை நீங்கள் உங்களிடத்தில் வைக்காமல் தேவனிடத்திலே கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறீர்கள். அது பெரிய ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நேபுகாத் நேச்சார் என்கிற பெரிய ராஜா தான் ஒரு தேசத்திற்கு எதிராக யுத்தம் செய்து அங்கே கொள்ளையாடின பொருட்களை தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளாமல், தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளாமல் அவன் என்ன செய்தான்? தான் பூஜிக்கிற, ஆராதனை செய்கிற தேவதைகளுக்கு அவற்றை அர்ப்பணித்து விட்டான். இது எதை காட்டுகிறது என்றால், தன்னுடைய தெய்வங்களின் மீது நேபுகாத் நேச்சார் வைத்திருந்த பக்தியை வெளிக்காட்டுகிறது. ஒரு அந்நியன் தான் சம்பாதித்தவைகளிலே மேன்மையானவைகளை தன் தெய்வத்திற்கு கொடுக்கிறான் என்றால், ஜீவனுள்ள தேவனை சேவிக்கின்ற நாம் சம்பாதிக்கின்றவைகளில் மேன்மையானவைகளை, உன்னதமானவைகளை தேவனுக்கு கொடுப்பதில் மிகவும் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். தேவனுக்கு சம்பந்தப்பட்டவைகள் ஏதோ விதத்திலே அது தேவனை சென்றடைந்து விடும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை நாம் மனப்பூர்வமாய் கொடுத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒருவேளை நாம் அவற்றை தராமல் ஒளித்து வைக்க முயற்சி செய்தால் அது என்றாவது ஒரு நாள் நம்மை விட்டு அது போய்விடும். காரணம் என்னவென்றால் அது தேவனுக்கு உரியவைகள் என்பதனால். எக்ஸாம்பிள், ஆகான் தேவனுக்குரியவைகளை எடுத்து ஒளித்து வைக்க முயற்சி செய்தான். அவன் முன்னேறினானாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டான் நினைக்கிறீங்க? அவன் அதிலே சந்தோஷப்பட்டானா? இல்லவே இல்லைங்க. அப்புறம் அபாயத்துக்கு இலக்காகி விட்டான். தன் உயிருக்கே ஆபத்தை வருவித்துக் கொண்டான். தேவனுக்கு சம்பந்தப்பட்டவைகளை திரும்ப தேவனுக்கே சேர்க்கப்பட்டது. தேவன் அண்டையிலே அவைகள் சேர்க்கப்பட்டது. தேவாலயத்திலே இருந்த பாண்டங்களை எல்லாம் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய தெய்வத்தின் பண்டசாலையில் சேர்த்து வைத்து விட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்தது? நேபுகாத் நேச்சாரின் காலம் முடிந்தது. எஸ்ராவின் புத்தகம் 6வது அதிகாரம். நேபுகாத் நேச்சாருடைய ஆளுகை முடிந்துவிட்டது. பெல்ஷாத்சாரின் ஆளுகையும் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு தரியு என்ற ராஜா வந்தான். இப்பொழுது தரியு என்கிற ராஜா அரசாண்ட நாட்கள். 6வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள ஸ்தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திவாரங்கள் பலமாயிருப்பதாக அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவுது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள். என்னங்க இது?
உங்களை யாருக்காவது புரிஞ்சுதான் வாசித்த இந்த பகுதி? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நின்று தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தபோது தேவன் அந்த ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு எதிராக சத்துருக்களை கொண்டு வந்தார். இந்த சத்துருவான ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் திடீரென்று எருசலேமுக்கு வந்து பட்டணம் மொத்தத்தையும் எரித்து தகர்த்து போட்டான். யூதர்களை சிறைபிடித்து அடிமைகளாக அவர்களை பாபிலோன் தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போய்விடுகிறான். அப்படி யூதர்களை சிறைபிடித்து அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு அவர்களை தங்கள் தேசத்திற்கு சிறைபிடித்துக் கொண்டு போன போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த தேவனுடைய தேவாலயத்தை தகர்த்து போட்ட சமயத்தில் இந்த பையன் அந்த காணிக்கை போடாம தன்னுடைய பாக்கெட்லயே வச்சுக்கிட்டான். திரும்ப வீட்டுக்கும் வந்துட்டான். வந்தப்ப டாடி கேட்டார், மகனே, நான் உனக்கு காணிக்கையா கொடுத்த 10 ரூபாய் நீ காணிக்கையா போட்டுட்டியாடா என்று கேட்டபோது, இல்ல டாடி, நான் போடலன்னு சொன்னான். ஏன்டா காணிக்கை போடலன்னு சொன்னப்போ அவன் சொல்றான், பாஸ்டர் காணிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால என்ன சொன்னார் தெரியுமா? சந்தோஷமா மனப்பூர்வமா தருகிறவர்களே தேவன் நேசிப்பார் அப்படின்னாரு. ஆனா எனக்கு என்னமோ கொடுக்கறதுல சந்தோஷம் இல்ல டாடி. அவனுக்கு என்ன இல்லையா? கொடுக்கறதுல சந்தோஷம் இல்லையா? எனக்கு கொடுக்கணும்னே தோணல டாடி. சந்தோஷமா கொடுங்கன்னு சொன்னாரு, ஆனா கொடுக்கும் போது எனக்கு சந்தோஷம் இல்ல, அதனால காணிக்க நான் போடல. இப்படிதான் நம்ம நிறைய பேருக்கு தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் இருதயத்துல சந்தோஷத்திற்கு பதிலாக கொஞ்சம் மனசுல கஷ்டப்பட்டு கொடுக்கறவங்க சில பேர். ஆனா அது நல்ல ஆவிக்குரிய நடத்தை அல்லவே அல்ல. இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்கிற ஊழியம் என்பது சாதாரணமான ஊழியம் அல்லவே அல்ல. தேவனுக்கு சேர வேண்டியவைகளை தேவனுடைய சந்நிதியிலே வந்து சந்தோஷத்தோடு, தியாக எண்ணத்தோடு, அன்போடு கூட நீங்கள் சந்தோஷமாய் அர்ப்பணிக்கிறீர்கள். நீங்கள் அர்ப்பணிக்கிற காணிக்கையின் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. காரணம் நீங்கள் செய்கிற இந்த உதவியால் தான். அதை மறந்துவிடக் கூடாது. நான் கொடுக்கிற தெய்வ செய்தி என்பது இந்த 4 சுவர்களுக்கு மத்தியிலே கொடுக்கிறேன். ஆனால் அவை 4 திக்கிலும் செல்ல வேண்டுமென்றால் உங்கள் உதவியால் தான் அது சாத்தியப்படும். தேவ வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கிற போது பிரசங்கிக்கப்படும் இந்த வார்த்தைகள் எந்த டிவி சேனலாலும் இலவசமாய் ஒளிபரப்பப்படாது. அதற்கென்று சார்ஜஸ் உண்டு. எனவே நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையின் மூலமாக ஒரு தேவ செய்தி ஒளிபரப்பாகுவதற்கு தேவையான உதவியை நீங்கள் செய்கிறீர்கள். எனவே சில லட்சக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நீங்கள் சகாயம் பண்ணுகிறீர்கள். அந்த தேவ வசனத்தின் மூலமாக அநேகருக்குள்ளே இருக்கின்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து வெளியே வருகிறார்கள். குடும்பத்திலே பிரச்சனைகளோடு இருக்கிற அநேகர் என்று சமாதானமாகிறார்கள். அதேபோல ஊதாரித்தனமாக சுற்றிக் கொண்டிருந்த அநேக வாலிப பிள்ளைகள் என்று நல்வழிப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சாட்சி அநேகம் நாம் கேட்கின்றோம். எனவே நீங்கள் செய்கிற உதவியினாலே அநேகருடைய வாழ்க்கை சரி செய்யப்படுகிறது என்றால், உதவி செய்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார்? அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லவே இல்லை. எலியா தீர்க்கதரிசியை நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசியை பஞ்ச காலத்திலே தான் வைத்திருந்த அந்த கடைசி மாவிலே முதல் ரொட்டியை அல்லது முதல் அப்பத்தை எலியாவுக்கு கொடுத்தாள் அந்த விதவை. அப்பொழுதே தன்னிடமிருந்த மாவு எல்லாம் ஆல்மோஸ்ட் தீர்ந்து விட்டது. ஒரு வேளைக்கு போதுமானதாயிருந்து அடுத்த வேளைக்கு அது போதாதது. அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையிலே இருந்த அந்த விதவை தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் கூட ஒரு ஊழியக்காரன் வாழ்ந்தால் ஊழியம் வாழ்ந்திருக்கும். எனவே ஊழியம் ஜீவித்திருக்குவதற்கு ஊழியக்காரன் ஜீவனோடு இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் உயிரோடு இருப்பதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழ்மை நிலையிலிருந்த அந்த விதவை தன்னிடத்திலே இருந்த அந்த கொஞ்சம் மாவிலே முதல் அப்பத்தை அவள் சுட்டு எலியாவுக்கு தியாக மனப்பான்மையோடு கொடுத்தாள். தேவன் அந்த அர்ப்பணிப்பை கவனித்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த நாளிலிருந்து அந்த பஞ்சம் முடிகிற நாள் வரைக்கும் அந்த விதவையினுடைய வீட்டில் எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. எலியா வயிறார சாப்பிட முடிந்தது. அதாவது ஊழியக்காரன் வயிறார சாப்பிட்டான். ஊழியனுக்கு உதவி செய்த அந்த ஸ்திரீயும், அதாவது அந்த விதவையும், தன்னுடைய குமாரன், தன் வீட்டில் உள்ள எல்லோருமே கூட வயிறார சாப்பிட்டார்கள். அந்த தேசத்தில் இருந்த பணக்காரர்கள் எல்லாம் பஞ்சத்திலே தவித்தார்கள். ஆனால் தியாக மனப்பான்மையோடே கூட தேவ ஊழியக்காரனுக்கு உதவி செய்த அந்த ஏழை விதவி தாய் மாத்திரம் திருப்தியோடே கூட வாழ்ந்தாள். அதாவது தேவனுக்கு தருவதிலே ஆசீர்வாதம் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு உரியவைகள் கட்டாயம் தேவனை சென்றடைந்துவிடும். அவர் அதை சேர பண்ணுவார். அவர் பலவந்தமாக அதை சேர்க்காமல் நாம் சந்தோஷமாக அவருடைய சந்நிதிக்கு கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளை
கொண்டு வந்து கொடுத்தால் அது ஆசீர்வாதம். ஆகான் தான் எடுத்து ஒளித்து வைத்திருந்த அந்த பொன் பாளங்கள் அதை திரும்ப தர வேண்டி வந்தது. ஆனால் வற்புறுத்தப்பட்டு கொடுத்தான். அதன் விளைவாக நஷ்டப்பட்டான். இப்பொழுதும் தேவனுக்கு தருவதிலே விருப்பமுடையவர்களாய் தர வேண்டும். பாரத்தோடும் அல்ல, வற்புறுத்தலுக்காக அல்ல, பொறுப்பை உணர்ந்து தர வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேவன் மிகவும் ஆசீர்வதிப்பார், அதிலே சந்தேகமில்லை. கவனிங்க, இந்நாட்களிலே கல்வாரிஸ்வரம் மூலமாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அநேக லட்சக்கணக்கானோர் கேட்கும்படி செய்து அவர்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவங்க எல்லோரையுமே தேவன் மிகவும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், ஜெபத்துல எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாயிருக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து தர வேண்டும் என்கிற நல் மனதோடு கூட சகாயம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. தன்னிடம் ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தவன் அன்று அழிந்து போனான். அன்போடே கூட கொடுத்த அந்த ஏழை விதவை ஸ்திரீ சரித்திரத்திலே இடம் பிடித்தாள். இன்று எங்களிலும் அநேகர் கஷ்ட காலங்களுக்குள்ளாக கடந்து பொருளாதார சிக்கல்களிலே சிக்கி இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வேலையில்லா திண்டாட்டத்திலே சிக்கி கடன் தொல்லைகளிலே சிக்கி ஆரோக்கிய குறைவுகளுக்குள்ளாக இருந்த போதும் கூட ஆண்டவருடைய ராஜ்ய விருத்திக்காக அவர்கள் செய்கிற உதவியை கண்ணோக்கி பாருங்கப்பா. நூறத்தனையாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆரோக்கிய குறைவுக்குள்ளாக இருக்கிறார்களோ என்னவோ அற்புதம் செய்து சொஸ்தத்தை கட்டளையிடுங்க. பொருளாதார சிக்கல்களுக்குள்ளே கடன் பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து இந்த கடன்களிலிருந்து அவங்களை விடுவீங்க ராஜா. யாரிடமும் சொல்ல முடியாம பிரச்சனைகள் இருக்கிறதோ என்னவோ, பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்படாமல் இருக்கிறதோ என்னவோ, ஆண்டவரே யார் என்ன தேவையோடு இருந்தாலும் எல்லா தேவைகளையும் தீர்க்கிற தேவன் நீர் அல்லவோ. எனவே நீர் ஆச்சரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து இன்னும் ஆசீர்வாதகரமாய் உமக்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபையுள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.